அருட்பெரும் ஜோதி வள்ளலாரை பற்றி பல வியக்கத்தக்க செய்திகள் தொடர்ந்து உலா வந்து கொண்டே இருக்கின்றன. அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பெருமான் மறைந்து விட்டார், மரித்து விட்டார், இறந்து விட்டார், மாயமாகிவிட்டார் என்றெல்லாம் பல்வேறு கருத்துகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால், வள்ளலார் தன்னுடைய உள்ளிருக்கக்கூடிய ஆற்றலை ஒளியாக மாற்றி தன் உடலை பஞ்சபூதங்களுள் கலந்து விட்டார். அதனால் அவர் மரணமிலா வாழ்வை பெற்றிருக்கிறார். இந்த மரணமிலா வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்குமா என்றால் அவர் சொல்லுகிறார், யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உடலோடு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சுத்த தேகத்திற்காக உண்மை பேசுகிறார்களோ, அன்போடு இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் உறுதியாக பரம்பொருளோடு இணைய முடியும். தன்னுடைய உடலை ஒளி உடலாக மாற்றிக்கொள்ள முடியும். நரை, திரை, மூப்பு, பிணி இவை இல்லாமல் வாழ முடியும் என்று வள்ளலார் பெருமான் தன்னுடைய திருவருட்பாவிலே பல பாடல்களிலே சொல்லியிருக்கிறார். 8 வகையான சித்திகள் இருக்கின்றன. அதனை அஷ்டாங்க யோகம் என்று சொல்லுகிறார்கள். அஹிமா, மகிமா என்று 8 வகையான சித்திகள் இருக்கின்றன. நம்மை நாம் மிகச்சிறிய பொருளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு அணு அளவுக்கு சின்ன உருவமாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்னொன்று, இந்த உலகத்தளவிற்கு நம்மை விரித்து கொள்ள முடியும். இப்படி பல சித்திகள் இருக்கின்றன. அது சித்தர்கள் செய்வது. அந்த சித்திகளில் அனைத்தும் கைவரப் பெற்றவர்தான் வள்ளலார் சுவாமிகள். அதனால் தன்னுடைய உடலை இன்னொரு உடலுக்கு மாற்றுவது என்பது கூடு விட்டு கூடு பாய்தல். தன்னுடைய உடலை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடியது என்பது அது ஒரு தவநிலை. வள்ளலார் பெருமான் நின்றால் எவ்வளவு ஒளியிலே நின்றாலும் நிழல் விழாது. ஏனென்றால் அவரே ஒரு ஒளி. வள்ளலார் பெருமான் நடந்தால், அவர் ஈரக்காலோடு நடந்தாலும், சகதியிலே நடந்தாலும், எங்கு நடந்தாலும் அங்கே சுவடு பதியாது. ஏனென்றால் அவருக்கு உருவம் இல்லை. இறுதி காலத்திலே வள்ளலார் உரையாற்றுகிற போது ஒரு குழந்தை அவருடைய மடியிலே அமர வேண்டும் என்று விரும்பியதாம். உடனே அந்த குழந்தையை எடுத்து மடியிலே வைத்து கொண்டார். அந்த குழந்தை உற்று பார்த்தது. அவருடைய உடை மட்டும்தான் தெரிந்தது, அவருடைய உருவம் தெரியவில்லை. உள்ளே ஒன்றுமில்லை என்று அந்த குழந்தை எல்லோருக்கும் சொல்லியது. இப்படி வள்ளலார் பெருமான் மரணமிலா வாழ்வு பெற்றார்.